ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மேஷராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஆங்கில வருடத்தினுடைய 7வது மாதம் அப்படின்னு சொன்னால் ஜூலை மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஜூலை மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனி மாதத்தினுடைய பாதி நாட்களும் ஆடி மாதத்தினுடைய பாதி நாட்களும் இணைந்த காலகட்டமாக ஜூலை மாதம் பெறுகிறது. இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு கிரகங்களினுடைய பெயர்ச்சி, கிரகங்களினுடைய நிலை இவை அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்கிறதா இல்லையா, மேஷராசிக்காரர்களினுடைய தொழில் எப்படி இருக்கும், ஜூலை மாதம் மேஷராசிக்காரர்களினுடைய நிதி நிலைமை மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவல்களையும் ஒட்டுமொத்தமாக இந்த ஜூலை மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி அமையப்பெறுகிறது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகளை தவிர்க்க அவங்க என்ன பரிகாரம் பண்ணலாம், இப்படி அனைத்து விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, குடும்பத்தினரினுடைய குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்களின் உடல்நிலையில் அக்கறை காட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேஷராசிக்காரர்களின் குடும்பத்தில் பெரிதாக இந்த மாதம் எந்த பிரச்சனையும் இருக்காது. குடும்பத்தில் இணக்கமும் அன்பும் அதிகரிக்கும். வீட்டில் ஏதாவது விசேஷம் அப்படி இல்லைன்னா ஆன்மீக பயணம் செல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. குழந்தைகள் மீதான உங்களுடைய பாசம் சற்று அதிகரிக்கலாம். பொருளாதாரம் மேம்படும், வசதி வாய்ப்புகள் பெருகும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜூலை மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக நல்ல வளர்ச்சியை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் கிடைக்குங்க. இந்த மாதம் நீங்கள் வியாபாரத்தில் ஒரு பெரிய லாபத்தை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பல வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் அடிக்கடி கிடைக்கப்பெறும். அதில் இருந்து லாபமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுடைய போட்டியாளர்கள் மீது ஒரு கவனம் வைத்திருங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த வாய்ப்பையும் தவற விட வேண்டாம். மேஷராசிக்காரர்களே, ஜூலை மாதம் புதிய தொழில் ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. அரசு வேலை செய்பவர்கள் ஜூலை மாதத்தில் சில சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அரசு அதிகாரிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வேலை நிமித்தமாக பயணம் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். தனியார் வேலைகளை செய்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தாராளமாக அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணலாம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வாழ்க்கை துணை உடல் நலத்தை கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உடல் ரீதியாக நீங்கள் வயிறு தொடர்பான பாதிப்புகளை சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், அஜீரணம் போன்றவையும் ஏற்படலாம். புதிய தொழில் தொடங்கலாம். வருமானம் அதிகரிக்கும். கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் சாதகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவானாலும் கூட இந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள் சவால்களையும் போராட்டங்களையும் நீங்கள் எதிர்க்க வேண்டியதாக இருக்கும், சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே நீங்கள் இருப்பது அவசியமாகிறது. எந்த ஒரு விஷயத்துலையும் அகலக்கால் வைக்க வேண்டாம். நமக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குது, எல்லாமே நன்மையாக தான் நடக்குது, நம்ம பெருசாக எதுவும் இது பண்ண வேண்டாம், நம்ம இஷ்டத்துக்கு நாம் நடந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தெரியுமா, அந்த நினைப்பே உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி கொடுத்துடும். அதனால் இந்த மாதிரி எந்த ஒரு எண்ணத்தையும் நீங்கள் இந்த மாதத்தில் வைத்துக்கொள்ளக்கூடாது. அதை கைவிட்டு விடுங்க. அதே மாதிரி என்னதான் உங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருந்தாலும், நற்பலன்கள் கிடைத்தாலும், பொருளாதார நிலையில் நீங்கள் அதிகமாக சம்பாதிச்சாலும், லாபம் பெருகினாலும் தலைகணம் அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைகணத்தாலேயே நீங்கள் இந்த மாதத்தில் பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அதனால் நீங்கள் தலைகணத்தை வெடுத்துட்டீங்க அப்படின்னா
தலைகணத்தையும் ஆணவத்தையும் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்தை போல் ஒரு சிறப்பான அற்புதமான ஒரு காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு வரப்போவது கிடையாது அப்படின்னு தான் சொன்னோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். அனைத்து விஷயத்துலையுமே சாதகமாகவே இருக்கும். வரக்கூடிய சின்ன பிரச்சனைகளை கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிடுவீங்க. எப்பேற்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் அது கண்ணுக்கு தெரியாமல் கரைந்து போகக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அனைத்துமே சாதகமாகவே இருக்குங்க. அதனால் நீங்கள் பெரிய அளவில் கவலையோ பயமோ கொள்ள வேண்டாம். அதே சமயம் தலைகணம், ஆணவம், பிடிவாதம் இது மூன்றையும் இந்த மாதத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதன் காரணமாக அதன் விளைவாக நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்குவீங்க. அது பேராபத்தை உங்களுக்கு விளைவிச்சிடும். அதனால் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. இந்த 3 விஷயங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் வருமானம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வருகிறதோ கிடைக்கப்பெறுகிறதோ அதே அளவுக்கு செலவுகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வீட்டுக்கான, வாழ்க்கை துணைக்கான செலவுகள், மருத்துவ செலவுகள் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய சேமிப்புகள் சற்று கரையவும் ஆரம்பிக்கலாம். பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தற்போதைக்கு நீங்கள் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி திருமணம், காதல் விவகாரங்களில் அவசரப்படவும் வேண்டாங்க. தொழில் சார்ந்த புதிய முடிவுகளை ஆலோசனை பெற்று எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அனைத்து விஷயத்துலையுமே இப்போ பொதுவாக சொல்லணும் அப்படின்னா பொருளாதாரத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரர்களாக விளங்குவீங்க. அதனாலேயே இந்த ஜூலை மாதம் உங்களுடைய பிடிவாதத்தை விட்டு சற்று இறங்கி வர வேண்டியது அவசியமாகிறது. உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். வாகனம், இயந்திரங்கள், நீர்நிலைகளில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயம் சோம்பல் அப்படிங்கிறது கூடவே கூடாது. தந்தையாருடன் நல்ல இணக்கமான சூழ்நிலை நிலவுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் மறையும். கடன் கொடுப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்க பாருங்க. வாக்கு கொடுப்பதற்கு முன்போ யோசனை செய்து கொடுக்க பாருங்க. காப்பாற்ற முடியாமலும் போகலாம். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமலும் போகலாம். அதனால் வாக்கு கொடுக்குறீங்க, வாக்குறுதி அளிக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பண்ணுங்க. நம்மளால் இந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறத. இன்றைய காலகட்டத்தில் வாக்கெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை இழிவாக பேசுவதற்கும் மற்றவர்களை தாக்கி நடப்பதற்கும் வாக்குறுதி தவறிவிட்டான் அப்படின்ற ஒரு இழிவு சொல் வருவதற்கு அதுவும் ஒரு காரணம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் செய்ய முடியும், நம்மளால் முடியும் அப்படின்னா மட்டும் எந்த ஒரு விஷயத்துக்கும் யாருக்கும் நீங்கள் வாக்குறுதி கொடுங்க. மற்றபடி வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். உங்களால் முடியும்னா கூட நீங்கள் ஏன் வாக்குறுதி இல்லைனாலும் முடியாது அப்படின்ட்டு போயிடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கும் அது நல்லது. அதே மாதிரி இந்த ஜூலை மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நீங்கள் முன்கோபப்பட்டு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் உங்களுடைய முன்கோபத்தையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா தைரியம், தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதற்காக அசட்டு தைரியம் அப்படிங்கிறது எதுலேயுமே இருக்கக்கூடாது. தைரியமாக இருக்கும் அப்படின்றதுக்காக அசட்டுத்தனமான ஒரு தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அசட்டுத்தனமான தைரியம் ஆபத்தை விளைவிக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. இளைய சகோதரர்களிடமிருந்து அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. அதே மாதிரி இந்த காலத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுக்கு பணியிடத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படலாம். தொழில லாபகரமான முதலீடுகளில் முதலீடு செய்ய தகுதியானவர்களின் ஆலோசனைகளை பெற்று பண்ணுங்க. தூங்க போவதற்கு முன்பாக
வீண் கற்பனைகள், சந்தேகங்கள் கூடவே கூடாது. கலைத்துறையினருக்கு மிகவும் நன்மை பயக்கும் ஒரு காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் அமையும். தொடர் பணிகளால் களைப்படைவீங்க. வாழ்க்கையினுடைய முக்கிய முடிவுகளையும் எடுப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு ஒரு உற்சாகமான காலமாக இருக்கும். கட்சி பணிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். நேரத்தை வீணாக்காமல் உபயோகப்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் தேவைங்க. எச்சரிக்கையுடன் நேரத்தை வீணாக்காம படிக்க பாருங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கு தான். இருப்பினும் குறுக்கு வழிகளை நாடக்கூடாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மருத்துவத்திற்கு அப்படின்னு சேமிக்க பழக பாருங்க. திடீர் செலவுகள் வந்து கடுப்பேற்றலாம். அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க. வாழ்க்கை துணையுடன் அமைதியை கடைபிடிப்பது அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. எதிர்பாலினத்தாரிடம் பழகும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை அவசியம். எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வேகத்தை காட்டாமல் மெத்தனமாகவே செய்யவும் தோன்றலாம். உஷாராயிருங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல் இருக்கலாம். பணவரத்து தாமதப்பட்டாலும் வந்து சேரும். சக ஊழியர்களுடன் அனுசரித்து போங்க, அது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை தொடர்பான கவலை இருக்கலாம். குடும்ப விஷயமா அலைய வேண்டியும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய நெருக்கம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம்தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று வலம் வருவது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் தருங்க. நல்ல நற்பலன்களையும் உங்களுக்கு தரும். உங்களுக்குரிய அதிர்ஷ்ட கிழமை செவ்வாய், வியாழன். உங்களுக்குரிய சந்திராஷ்டம தினங்கள் 17, 18. அதிர்ஷ்ட தினங்கள் 9, 10, 11.